Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெள்ள பாதிப்பு நிலவரம் குறித்து கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்கிறார். அது சம்பந்தமான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்ட வெள்ள பாதிப்பு குறித்து முதலமைச்சர் அங்கிருக்கும் அதிகாரிகளிடம் கேட்டறிகிறார். சென்னை எழிலகத்தில் செயல்படும் மாநில அவசரகால கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு பணிகள் குறித்து கேட்டறிகிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், விவரம் என்ன? எழிலகத்தில் இருக்கக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள், குறிப்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, முதலமைச்சருடைய செயலாளர்கள் முருகானந்தம், சண்முகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் அமுதா மற்றும் பல உயர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களில் இருந்து கண்காணிப்பு அலுவலர்களும் காணொலி காட்சி வாயிலாக தற்போது இணைந்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து கேட்டறிந்து வருகிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தில் அவர் செய்தியாளர்களையும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. சற்று முன்பாக தான் முதலமைச்சர் டெல்லியிலிருந்து சென்னை திரும்பினார். நேரடியாக எழிலகம் வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று மாலை அவர் மதுரை செல்கிறார். மதுரையிலிருந்து நாளை பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். இந்த இடத்திற்கு முதலமைச்சர் அவ்வப்போது வருகிறது, படிக்க இருக்கிறது. குறிப்பாக அந்த பகுதி மக்கள், குறிப்பாக பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவிற்கு உணவு விநியோகம் நடைபெறுகிறது, எவ்வளவு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள், முகாம்களில் வசிப்பவர்கள் எவ்வளவு பேர் மற்றும் உயிரிழப்புகள், கால்நடை இழப்புகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து அறிவிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிவாரணம், குறிப்பாக இந்த 4 மாவட்ட மக்களுக்கும் நிவாரணம் எவ்வளவு நிதியாக வழங்கலாம் என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறதாக தெரிகிறது. முதலமைச்சர் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூடுதல் விவரங்கள் தெரிய வரும். பல்வேறு செய்தியாளர்களும் அவர்களுடைய முதலமைச்சருடைய பதிலுக்காக காத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்றைக்கு பிரதமரை சந்தித்து விட்டு முதலமைச்சர் இன்னும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. பிரதமரை சந்தித்து வேறு என்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டன என்பது குறித்தும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதலாக ஹெலிகாப்டர்கள் தேவை என்று முதலமைச்சர் நேற்றைக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். அதற்கும் என்ன மாதிரியான பதில் மத்திய அரசிடமிருந்து கிடைத்திருக்கிறது என்பன போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். ஏற்கனவே தென் மாவட்டங்களில் 10 அமைச்சர்கள் அங்க வந்து மீட்பு பணியில இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் நியமனம் செய்யப்படக்கூடிய நிலையில் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். Taste the Daily.